குழந்தைகளுக்கான இயற்கையான முறையில் நாட்டு மருந்து ஒன்று சொல்கிற பாருங்கள். இதை வாரம் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் செத்துரும். நான் வாரம் ஒரு முறை என் குழந்தைங்களுக்கு இதை தான் தருவேன். இதை நாங்கள் கார உருண்டைன்னு சொல்லுவோம். இப்போ வேப்பந்தூளூர் இதை எடுத்துக்கோங்க. கூடவே நொனா கொழுந்து, அதுக்கப்புறமா துளசி இதெல்லாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வேப்பந்தூளூர் வச்சு மட்டும்தான் செய்கிறேன். கூட ஆட் பண்ணியிருக்கிற பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதை அம்மியில் வச்சு நல்லா மழியாக அரைச்சிடணும். அம்மி இல்லைன்னா உங்ககிட்ட சின்ன உரல் இருந்தால் அதில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சதை ஒரு சின்ன சின்ன உருண்டியாக போட்டு குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை கொடுத்தா போதும். நீங்கள் நிறைய அரைச்சிட்டிங்கன்னா இதை வெயிலில் காய வச்சு கொடுக்குறப்ப தண்ணியில் கொஞ்சம் நேரம், சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கரைச்சிவும் கொடுக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 2 மிளகு, 1 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை உப்பு, இதெல்லாம் வச்சு தான் நான் வதக்கி அரைக்கிறேன். இப்போ இது நம்மளோட உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு உருண்டையை மட்டும் அப்படியேவும் கொடுக்கலாம், இல்லை தண்ணியில் கரைச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.